1 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திருப்பித் தராத பெண்ணை மிரட்ட அவரது கணவரான ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரை கடத்திய கும்பல் திண்டுக்கல் அருகே சிக்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே உள்ள நரசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் கூட்டுறவு வங்கியில் கணக்காளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி 50 வயது கனகவள்ளி. இவர் திண்டுக்கல் பொன்னகரம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் 1 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. கனகவள்ளி வட்டிக்கு வாங்கிய பணத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் கூடுதல் வட்டிக்கு பணம் கொடுத்ததாக தெரிகிறது. சமீப காலமாக அதிக வட்டிக்கு பணம் கொடுத்த இடத்தில் பணம் திரும்பி வராமல் இருந்துள்ளது. மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் நட்டம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் கனகவள்ளி 1 கோடிக்கு மாதம் வட்டி செலுத்தி வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக சரியாக வட்டி கட்ட முடியாமல் இருந்துள்ளார். இதனால் தான் கொடுத்த பணத்தை திருப்பி தரும்படி கேட்டு அந்த பெண் நெருக்கடி கொடுத்துள்ளார். ஆனால் பணத்தை கனகவள்ளி திருப்பி கொடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த பொன்னகரத்தைச் சேர்ந்த அந்த பெண் கனகவள்ளியின் கணவர் சக்திவேலை ஆள் வைத்து கடத்தியதாக கூறப்படுகிறது. கடத்தல் நபர்கள் கனகவள்ளியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் சக்திவேலை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் பயந்து போன கனகவள்ளி தனது கணவர் கடத்தப்பட்டது குறித்து அம்பாத்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணையை தொடங்கிய போலீசார் செல்போன் சிக்னல் மூலம் கடத்தல் கும்பலை திண்டுக்கல் அருகே சுற்றி வளைத்து சக்திவேலை மீட்டனர். சக்திவேலை கடத்தியதாக திண்டுக்கல் சவேரியார் பாளையத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன், ரீகன், சக்கரவர்த்தி, பஞ்சம்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேஷ்குமார், வேடப்பட்டியைச் சேர்ந்த பாலாஜி ஆகிய 4 பேரை கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் 5 பேரை அம்பாத்துறை போலீசார் தேடி வருகின்றனர். குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி அதிக வட்டிக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் கடத்தப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.